ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். இன்று இந்த ஒரு மந்திரத்தை மாலை நேரத்துல இந்த தைப்பூசம் முடிவதற்குள் முருகனுக்கு நீங்க எப்படியாவது கூறிவிடுங்க. அப்படி கூறிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி வைப்பார். இன்று தைப்பூசம். இந்த நாள் முருகனின் பரம ஆற்றல் பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது. மாலை நேரத்துல இந்த சாயங்கால நேரம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாலை நேரத்துல முருகனுடைய அருளை பெறன நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். மாலை நேரம் தான் முருகனுக்கு மிகவும் உகந்த நேரமா கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்துல நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு மந்திரம் அடைக்கப்பட்ட வாய்ப்புகளை திறப்பதற்காக உதவும், தடைகளை அகற்றிவிடும், முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரம் சிவபெருமானின் ஒளி குறைந்து முருகப்பெருமானின் ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பு நேரம். இந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு ஏற்ற நீங்க எப்படியெல்லாம் என்னென்ன நன்மைகள் நடக்கணும்னு நினைத்தீங்களோ அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல நல்ல செய்தியா உங்களை தேடி வரும். பணவரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வழிகளில் நடந்த தடைகள், இதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகளில் வரக்கூடிய தீமைகள் அனைத்தையுமே விலக்குவதற்காக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். எதிரிகளை தாமாகவே விலகிவிடும். எதிரிகள் உங்களுடைய தொழிலையோ இல்லைன்னா வியாபாரத்துல இருந்து வந்தாங்க, உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அவர்களும் நிச்சயமா அவங்களாகவே விலகி விடுவாங்க. மன அழுத்தம் அனைத்தும் உங்களை விட்டு குறையும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி வந்தா போதும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரு தீபத்தையும் நீங்க ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிவப்பு அல்லது மஞ்சள் துளசி விளக்க நீங்க இல்லைன்னா நெய் தீபத்தை கூட ஏற்றலாம். இது சிவப்பு நிறத்திலேயோ இல்லைன்னா சிவப்பு நிறத்துல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய துளசி விளக்கு இல்லை அப்படின்னா நெய் தீபத்தை நீங்க ஏற்றணும். ஏற்றி விட்டு முருகனின் படத்தை நீங்க எடுத்து வைக்கணும். முருகனின் படத்தை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில வைத்து இந்த ஒரு தீபத்தை அந்த முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு மனதில் ஒரு வேண்டுதலை நீங்க நினைத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கைகள் என ஏதாவது ஒன்றை மட்டும் உங்களுடைய மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு நீங்க கிழக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி அமர்ந்துகிட்டா மிகவும் சிறப்பு. அப்படிப்பட்ட திசையில நீங்க அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இன்றைய தைப்பூச மாலையில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ண போறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வேலையாக இருக்கட்டும், பணம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். உடல் அளவுல இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறையும். மனசுல அவ்வளவு அமைதி கிடைக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வி, தேர்வு இந்த இரண்டிலும் ஒரு போதுமான வெற்றி உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இந்த தைப்பூச நாள் முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை இங்க பெரிய அளவில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தைப்பூசம் அப்படிங்கிறது மிகவும் அரிய நாளா கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல மாலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும். முருகனின் வேல் உங்களுடைய பயங்களை அகற்றி வெற்றியின் ஒளியை உங்களுக்குள் ஒளிபரப்பும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பொறுமையுடன் கூறுங்க. எந்த விதமான பதற்றமும் இல்லாம பொறுமையுடன் முருகப்பெருமானை மனந்தார நினைத்து கொண்டு இதை அவங்க வீட்டில் வைத்து கூறினாலும் சரி, இல்லைன்னா முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று கூறி வந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய உருவகப்படம் இல்லைன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல், அந்த வேலோட உருவகப்படம் இருந்தால் மிகவும் சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். அப்படி கூறும் பொழுது உங்களுடைய மனத்தை அமைதிப்படுத்திக்கோங்க. அமைதிப்படுத்தி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை இன்று மாலைக்குள் நீங்க எப்படியாவது கூறிவிடுங்க. அதுவும் 21 தடவைகள் நீங்க கூறுங்க. அப்படி 21 தடவைகள் நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். வாழ்க்கையில திறக்காத கதவுகள் கூட இனி உங்களுடைய வாழ்க்கையில் திறக்க தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முருகப்பெருமான மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அதுவும் முக்கியமா தைப்பூசம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிய நாளா முருகனுக்கு கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாள்ல நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று காலையிலே முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னா முருகனுடைய வேலோட
சக்தியானது உச்சத்தில் இருக்கக்கூடிய நாளா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமா நீங்க எது வேணும்னு முருகப்பெருமானிடம் கேட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுறீங்களோ 21 முறைகள் நீங்க கூறும் பொழுதும் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை கூறிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ இல்லைன்னா வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு முறை கூறிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். 21 மந்திரம் நீங்க கூறி முடிப்பதற்குள் 21 தடவைகள் உங்களுக்குள்ள நீங்க என்ன வேணுனீங்களோ அந்த சொன்னதையே நீங்க 21 முறைகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. இப்படி நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க முருகப்பெருமானிடம் எதை கேட்டாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னா இது முருகப்பெருமானுக்குரிய நாள். முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு நாள்ல மறக்காம நீங்க காலை நேரத்துல முருகப்பெருமானை போய் தரிசனம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கேட்டது அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பார். இந்த ஒரு நாள்ல முருகன் கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தவர்கள் மாலை நேரத்தில் வீட்டில் இந்த ஒரு விளக்கையாவது நீங்க ஏற்றுங்க. ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய பொருட்களை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரங்களை நீங்க முருகப்பெருமானின் உருவாக்கப்படத்திற்கு முன்பு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தவறாம கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது முயற்சிகள் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு வியாபாரம் நீங்க புதியதா தொடங்க போறீங்க, அதுல உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை மாலை நேரத்துல கூற முடியாத நபர்கள் இரவிற்குள் எப்படியாவது கூறிவிடுங்கள். அப்படி கூறிவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை கூறி அவர்களுடைய வாழ்க்கையிலும் பயன்பெற சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு முருகனின் வேல் ஒளியை உங்களுடைய மனதிற்குள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படி இந்த வேலானது இந்த ஒரு நாளானது முருகனுடைய வேல் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல முருகனுடைய வேல் அந்த ஒளியானது உங்களுடைய மனதுல கற்பனை போன்று நீங்க செய்து வைத்துக்கொண்டு அந்த ஒளி உங்களுடைய தடைகளை வெட்டி உடைத்து நேர்மறை ஆற்றலை உங்களுடைய வாழ்க்கைக்குள் அனுப்பும். அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்களை மூடிக்கொண்டு வேண்டிக் கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை 21 தடவைகள் கூறணும். அப்படி கூறி உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் வேண்டுதல்களை நீங்க வைத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் நிச்சயமா அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அமைதி வேண்டும், பொறுமை வேண்டும், எந்த விதமான சந்தேகமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க முருகப்பெருமானின் நம்பிக்கை மட்டுமே இருக்கணும். அப்படி முருகப்பெருமானின் நம்பிக்கையை மட்டும் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை முருகப்பெருமான் இன்று ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இன்று பிப்ரவரி 1 தைப்பூசம் மாலை நேரத்துல இந்த கூற வேண்டிய இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை எப்படியாவது நீங்க கூறிவிடுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது தடைகளை அகற்றும். வேலை வியாபாரத்துல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பணவரவை எங்கிட்ட இருந்து வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி புதிய ஐடியாக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மன அமைதியை உங்களுக்குள் நிலைநாட்டும். நல்ல நல்ல வழிகளையும் நல்ல நல்ல பழக்கங்களையும் உங்களுக்குள் பழகி கொடுக்கும். தைப்பூகம் அப்படிங்கிறது முருகனின் அருளை நம்ம நேரடியாக பெறக்கூடிய நாள். இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மாலை நேரம் முடிவதற்குள் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அதிக சக்தியானது நமக்குள் கிடைக்கும். முருகப்பெருமானின் வேல் ஒளி உங்களுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பை நிச்சயமாக அளித்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை தவறாம நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அவர்களையும் கூறி வர சொல்லுங்க. அதிக சக்திகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. எனவே தவறாம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க. அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். நல்லதே நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் உங்களால் ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும்.